ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரீஸ்வரிஸ் கிச்சன். ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி போட்டு கீரை கடைஞ்சிட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சூப்பரான டிஷ்ஷுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். கீரை அரைக்கீரை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கீரை சேர்த்தாச்சு. கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு 3 தக்காளி, ஏன்னா புளி போட்டு கழுவினால ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 2 கட் பண்ணிவிட்டு இந்த மேலே முனையில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துருங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் ஒன்று, கூட ஒரு பூண்டு உரித்து கழுவிட்டு நான் சேர்த்துட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில், அவ்வளோதாங்க சேர்க்க வேண்டிய பொருள். இப்போது இந்த கேஸ்கெட்டுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த குக்கர் மூடி வாஷ் பண்ணுறோம்ல, வாஷ் பண்ணும்போது கேஸ்கெட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கேஸ்கெட்டையும் கழுவிட்டு உடனே அதிலே போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விசில் வரும், சவுண்டு வரும். நீங்கள் வெயிட் போடலாம். அப்படி சவுண்டே வராமல் நீங்கள் வெயிட் போட்டு விட்டிங்கன்னா சவுண்டு வரும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வராமலே இருக்கும். எனக்கு நிறைய டைம் அது மாதிரி நடந்திருக்கு. அதனால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் விசில் வரும்னு வேறு ஏதோ வேலை செஞ்சிட்ருப்போம், விசிலே வராது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்து நான் கீரையை எடுத்து ஆற வச்சுருக்கேன். மிக்சியில் பல்ஸில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். கீரை சாதம் அந்த சைடில் வச்சுருந்தேன் இல்லையா, சாதம் அரிசி கொதி வந்துடுச்சு. அரிசியை சேர்த்தாச்சு. இந்த சைடில் கேஸ் ஆன் கீரை இறக்குனதுனால அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு கீரை பல்ஸில் கொடுத்து எடுத்துட்டேங்க. கீரையை தாளிச்சிட்டு அதிலே நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ கீரை தான் தாளிச்சிட்டு இருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது அந்த கீரைக்கு நல்ல காரம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் செய்கிறது. அடுத்ததாக நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துருங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேஸ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலுமினிய கடாயில் செய்யும்போது கொஞ்சம் கேஸ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அது சேர்த்துருங்க. வாழைத்தண்டில் நார் எடுக்கணும் அப்படின்னா நம்ம முட்டை பீட் பண்ணுறோம்ல, அதில் எடுத்திங்கனாவே உங்களுக்கு நார் சூப்பராக வந்துடும். அதிலே எடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ வாழைத்தண்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி அந்த வாழைத்தண்டை போட்டு வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா வாழைத்தண்டு கருத்து போயிடும். அதனால் அதே தண்ணியை நான் சேர்த்துட்டேன். ஏன்னா வாழைத்தண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்பவும் கழுவிட்டோம்னா அந்த சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் நல்ல தண்ணி விட்டு வச்சுருந்தேன், அதோடு அப்படியே சேர்த்துட்டேன். இப்போது வாழைத்தண்டு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், தேங்காய் காலி ஆகிடுச்சு, அவ்வளோதான் இருக்குது. அதை சேர்த்துட்டு மறுபடியும் இதிலேருந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். இது போன வாரம் ரெடி பண்ணி வச்சுருந்தது, கொஞ்சம் தான் இருந்தது, அது சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த வீக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். கூடவே 2 பூண்டு பல் தட்டி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா கலந்து சூப்பராக விட்டுட்டிங்க அப்படின்னா தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து தான் ஒரு தட்டு எடுத்துகிட்டு சாதம் வெந்துடுச்சு, வடிச்சிட்டேன் இல்லையா, சாதத்தை தட்டில் போட்டுட்டு வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன். காய் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிடுங்க. சாதம் கம்மியாக இருந்துட்டு காய் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்டாவே ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் இப்போது கீரை கடைஞ்ச கீரையில் 2 கரண்டி எடுத்து விட்டுருக்கேன். அதுலேயே அந்த தட்டில் இருக்க சாதம் எல்லாமே சாப்பிட்றலாம். கீரை பாருங்கள், பல்ஸில் வச்சு கடைஞ்சாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லஞ்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.